ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 வருஷத்து காலகட்டத்துக்குள்ள ஒரு பெரிய பட்ஜெட் படம், ஒரு பெரிய ஹீரோவோட படம், பெரிய பொருட்செலவில் எடுக்கப்பட்டு பெரிய விலைக்கு விற்கப்பட்டு அந்த படம் பெரிய வசூலுமே எடுக்கும். ஆனால் ஷேரு இந்த படம் எவ்வளோ ரெக்கவர் ஆச்சு, இந்த படம் பிரேக் எவன் பண்ணிச்சா இல்லையா அப்படின்னு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அது ஒரு 20வது நாளோ 25வது நாளோ 30வது நாளோ ரொம்ப சிரமப்பட்டு ஒரு விஷயம் பண்ணும். ஆனால் ரிலீஸ் ஆன 7 நாளில் ஒரு படம் 100% ரெக்கவரும் பண்ணி பிரேக் ஈவன் பண்ணி ப்ராஃபிட் எடுத்திருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? அது ஒரு பெரிய பட்ஜெட் படம். அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இது இல்லாமல் ப்ளூ ஸ்டார், சிங்கப்பூர் சலூன், ஃபைட்டர் இந்த படங்கள்லாம் எவ்வளோ ஷேர் வந்திருக்கு, எவ்வளோ ரெக்கவர் ஆகிருக்கு. அப்புறம் அயலான், கேப்டன் மில்லர் இந்த 2 படங்குமே தமிழ்நாட்டில் எவ்வளோ ஷேரு, எவ்வளோ ரெக்கவர் ஆகிருக்கு அப்படிங்கிறத தெளிவாக பார்க்க போகிறோம். இன்னும் சில படங்கள் மலைக்கோட்டை வாலிபன், அப்புறம் மிஷன் சாப்டர் 1 அந்த மாதிரி படங்களோட சொல்லி ஷேர் எல்லாத்தையுமே பார்ப்போம். அப்புறம் இன்றைக்கி இன்னொரு முக்கியமான ஒரு படம் பார்க்க போகிறோம். ராஜமௌலி அவர்களோட இயக்கத்தில் ஒரு தாறுமாறு ஹிட்டான ஒரு படம். இத்தனைக்கும் அது எல்லா லாங்குவேஜ்லையுமே ஹிட் அடிச்சது. அந்த படத்தோட பட்ஜெட் என்ன வசூல் ஷேர் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். அதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. ஆமாங்க, நேற்று வீடியோலே நான் சொல்லியிருந்தேன், ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஹீரோட ஃபேஸே வைக்கிறேன்னு முடிஞ்சால் கண்டுபிடிங்க அப்படின்னு. நான் ஏதோ ஒரு இதில் நீங்கள் கண்டுபிடிக்க மாட்டீங்க அப்படின்னு நினச்சிட்டேன். பார்த்தா அடித்து துவம்சம் பண்ணிட்டீங்க. ஆமாம், பூவே உனக்காக தளபதி விஜய் அவர்களோட படம் தான். அதில் முரளி அவர்கள் ஒரு கேமியோ சாங் ஒன்று பண்ணியிருப்பார். மச்சி நிச்சி வர்ற நேரம் வன்மனுக்குது அப்படிங்கிற பாட்டு செம்ம ஹிட்டுங்க அந்த பாட்டு. ஸோ முரளி பயங்கர எனர்ஜியாக பயங்கரமாக வேறு லெவலில் டான்ஸ் பண்ணியிருப்பார். அந்த பாட்டில் வரக்கூடிய ஒரு ஃப்ரேம் தான். இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் கோமாளி அப்படிங்கிறவர், அப்புறம் யூசர் அவர் பேர் தெரில, ரியாசைல், குகன்ராஜ், அப்புறம் இலியாஸ் நஃபீஸா. குகன்ராஜ் அப்புறம் ரியாசைல் இவங்கெல்லாம் தொடர்ந்து அந்த ஃப்ரேமை கரெக்டாக அந்த சொல்கிற 5 பேரில் இவங்க எப்போவுமே இடம்பெற்றுருவாங்க. முக்கியமாக குகன்ராஜ். ஸோ இந்த 5 பேர் தான் முதல்ல கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கான ஃப்ரேமை பாருங்கள், கெஸ் பண்ணுங்கள். சரி, வசூலுக்குள்ள போயிடுவோமா? மலைக்கோட்டை வாலிபன் அந்த படத்தோட டே 7 கலெக்ஷன் கேரளாவில் 40 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 3 லட்சம், ஓவர்சீஸில் 30 லட்சம், வேர்ல்டு வைடு 73 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டலாக இது வரைக்கும் கேரளாவில் 12,25 லட்சமும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1,31 லட்சமும், ஓவர்சீஸில் 8,83 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 22,39 லட்சம், 11,87 லட்சம் இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. தேட்ரிக்கல் ரைட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 28 கோடிக்கு போயிருக்கு. 42% இந்த படம் ரெக்கவர் ஆகிருக்கு. ஸோ இப்போவே நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம், இந்த படம் 50% கூட வராது அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். குண்டூர் காரம் அந்த படத்தோட டே 20 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 15 லட்சம், வேர்ல்டு வைடு 18 லட்சம். இதுவரையும் இந்த படம் 180,92 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட ஷேர் பார்த்திங்க அப்படின்னா 95,89 லட்சம். தேட்ரிக்கல் ரைட்ஸு 136 கோடிக்கு போயிருக்கு. 70% இந்த படம் ரெக்கவர் ஆகிருக்குங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இந்த படம் 70.51% இந்த படம் ரெக்கவர் ஆகிருக்கு. ஹனுமன் அந்த படத்தோட டே 20 கலெக்ஷன் இந்தியாவில் 2,29 லட்சம், வேர்ல்டு வைடு 2,61 லட்சம். இந்தியா முழுக்க இந்த படம் 210,32 லட்சமும், வேர்ல்டு வைடு 268,44 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. 50 கோடி இந்த படத்தோட பட்ஜெட், 142,27 லட்சம் ஷேர் வந்திருக்கு. 28 கோடி தேட்ரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு. 114,27 லட்சம் இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்குங்க. கிட்டத்தட்ட 500% இந்த படம் ரெக்கவர் ஆகிருக்கு. அதாவது போட்டதில் 5 மடங்கு இந்த படம் ரெக்கவர் பண்ணிடுச்சு. அந்த அளவுக்கு கலெக்ஷன் எடுத்திருக்கு. அப்புறம் மிஷன் சாப்டர் 1 அந்த படத்தோட டே 20 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 7 லட்சம், வேர்ல்டு வைடு 13 லட்சம். இதுவரையும் டோட்டலாக 13,10 லட்சம் வேர்ல்டு வைடு கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட தியேட்டர்கள் ரைட்ஸு 8 கோடிக்கு போயிருக்கு. 7,21 லட்சம் ஷேர் வந்திருக்கு. 90% ரெக்கவர் ஆயிடுச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ இந்த படம் இப்போவே ஸ்டாப் ஆனால் கூட இந்த படம் ஒரு ஆவரேஜ் அப்படிங்கிற ஒரு வெர்டிக்ட் வரும். கேப்டன் மில்லர் அந்த படத்தோட டே 20 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 15 லட்சம், வேர்ல்டு வைடு 24 லட்சம். இதுவரையும் டோட்டலாக 43,43 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 72,5 லட்சம். தமிழ்நாடு ஷேர் பார்த்திங்க அப்படின்னா 24,32 லட்சம் வந்திருக்கு. தேட்ரிக்கல் ரைட்ஸ், அதாவது தமிழ்நாடு தேட்ரிக்கல் ரைட்ஸ் 24,50 லட்சம்.
99.27% இந்த படம் வந்து ரெக்கவர் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான் 100% ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். வேர்ல்டு வைடு பார்த்தீங்க அப்படின்னா 32 கோடி தேட்டர்கள் ரைட்ஸ் போயிருக்கு. 39 கோடியே 63 லட்சம் 123% இந்த படம் ரெக்கவர் ஆகிடுச்சு. தமிழ்நாட்டில் இன்னும் அந்த 3/4% ரெக்கவர் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த படம் ஹிட்டு, அதாவது பிரேக் இவன் பண்ணி இந்த படம் ஒரு ஹிட்டான படமாக அமையுது. அயலான் அந்த படத்தோட 20வது நாள் வசூல் தமிழ்நாட்டில் 2 கோடியே 38 லட்சம், வேர்ல்டு வைடு 2 கோடியே 71 லட்சம். டோட்டலாக 53 கோடியே 70 லட்சம் தமிழ்நாட்டிலையும் வேர்ல்டு வைடு 78 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படம் தேட்டர்கள் ரைட்ஸ் 32 கோடிக்கு போயிருக்கு. தமிழ்நாடு தேட்டர்கள் ரைட்ஸ் ஷேரு 30 கோடியே 7 லட்சம் 93.98% இந்த படம் வந்து ரெக்கவர் ஆயிருக்கு. வேர்ல்டு வைடு ஷேரு அதாவது 42 கோடியே 90 லட்சம் வந்து வேர்ல்டு வைடு ஷேர் வந்திருக்கு. தேட்டர்கள் ரைட்ஸு 40 கோடிக்கு போயிருக்கு. 107% ரெக்கவர் ஆகிடுச்சு. இந்த படமே அந்த ஒரு 7% 6% கிட்ட தமிழ்நாட்டில் வந்துடுச்சுன்னா இந்த படமே ஒரு வெற்றி படம். ஸோ அது வந்துடும், அது ஏன்னா நல்ல வசூல் தான் போய்கிட்டு இருக்கு. அப்புறம் சிங்கப்பூர் சலூன் அந்த படத்தோட Day 7 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 59 லட்சம், வேர்ல்டு வைடு 66 லட்சம். இதுவரையும் இந்த படம் தமிழ்நாட்டில் 7 கோடியே 60 லட்சமும் வேர்ல்டு வைடு 8 கோடியே 30 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு இந்த படம் ஷேர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 கோடியே 57 லட்சம். 5 கோடியே 50 லட்சத்துக்கு இந்த படம் வந்து தேட்டர்கள் ரைட்ஸ் போயிருக்கு. ரெக்கவர் ஆனது 83%, 83% ரெக்கவர் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 4 நாளில் இந்த படம் வந்து இந்த பிரேக் இவன் பண்ணி ப்ராஃபிட் ஜோனுக்குள்ளே போயிடும். ப்ளூ ஸ்டார் அந்த படத்தோட Day 7 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 65 லட்சம், வேர்ல்டு வைடு 70 லட்சம். அதாவது சிங்கப்பூர் சலூனை விட 7வது நாள் வந்து அதிக வசூல் வந்திருக்கு ப்ளூ ஸ்டாருக்கு. ஸோ ஒரு நல்ல வசூல். தமிழ்நாட்டில் 5 கோடியே 67 லட்சம், வேர்ல்டு வைடு 6 கோடியே 19 லட்சம். ஷேர் பார்த்திங்க அப்படின்னா 3 கோடியே 40 லட்சம். தேட்டர்கள் ரைட்ஸ் 4 கோடிக்கு போயிருக்கு. 85% இந்த படம் வந்து ரெக்கவர் ஆயிருக்கு. ஸோ இப்போதைக்கு ப்ளூ ஸ்டார் அப்புறம் சிங்கப்பூர் சலூன் இந்த 2 படமுமே சூப்பராக போயிட்டுருக்கு. 2 படமுமே ஒரு வெற்றி படமாக அமைய போகுது, அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. இப்போ ஃபைட்டர் படத்தோட Day 7 கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து 6 கோடியே 92 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 3 கோடியே 65 லட்சம், வேர்ல்டு வைடு 10 கோடியே 57 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்தியா முழுக்க இந்த படம் 176 கோடியே 22 லட்சமும், ஓவர்சீஸில் 66 கோடியே 33 லட்சமும், வேர்ல்டு வைடு 242 கோடியே 55 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 200 கோடி, தேட்டர்கள் ரைட்ஸ் 115 கோடிக்கு போயிருக்கு. ஷேரு 125 கோடியே 24 லட்சம். ஸோ இந்த படம் இப்போவே ப்ராஃபிட் பார்த்திங்க அப்படின்னா 10 கோடியே 24 லட்சம் இந்த படத்துக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. 108% இந்த படம் ரெக்கவர் ஆகிருக்கு. அதாவது 7வது நாள்லேயே பிரேக் ஈவன் பண்ணது மட்டும் இல்லாமல் ப்ராஃபிட்டும் எடுத்திருக்கு. அதுவும் 10 கோடிக்கு மேலே. உண்மையிலே மிகப்பெரிய சம்பவம் ஃபைட்டர். ஸோ இந்த வருஷத்தோட ஒரு மிகப்பெரிய ஹிட்டான ஒரு படமாக அமைஞ்சிருக்கு ஃபைட்டர். ஸோ அதுக்கடுத்து தான் நான் சொல்லியிருந்தேன் நானி அந்த படத்தோட வசூலை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ராஜமௌலி அதுக்கு முன்னாடி வந்து மகதீரா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படம் கொடுத்துருந்தாலுமே அதில் ஒரு மிகப்பெரிய ஸ்டார் வேல்யூ இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அது வந்து ஒரு பயங்கர பிரம்மாண்டமான ஒரு படம். அதுக்கு அடுத்தது ராஜமௌலி ஒரு படம் பண்ணுறாரு. அது வந்து ஒரு தான் அதில் ஹீரோ. அப்படிங்கும்போது என்னது ஈயை வச்சு எப்படி ஒருத்தர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஈயை வச்சு உண்மையிலே சொல்கிறேன் வேறு லெவல் சம்பவம் பண்ணியிருந்தார் ராஜமௌலி. அந்த படத்தில் நானி என்னதான் கொஞ்சம் தான் வந்திருந்தாலுமே அந்த படத்தில் கிச்சா சுதீப் துவம்சம் பண்ணியிருப்பார், வில்லனாக நடிச்சிருப்பார். ஸோ அந்த படம் அந்த சமயத்திலே அதை பற்றிலாம் நிறைய பேர் பேசும்போது கிச்சா சுதீப்பை பற்றி தான் பயங்கரமாக பேசுவாங்க. அவ்வளோ பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பார் அந்த படத்துக்கு. அந்த படத்தையே தூக்கி நிப்பாட்டினதே அவர் தான் வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஸ்டோரியே பயங்கர சுவாரஸ்யமாக இருக்கும். ஒருத்தர் இறந்து ஒரு ஈல வந்து அவர் வந்து அவரோட காதலியை பார்க்க வந்து ஒரு வில்லன்ட்டு வந்து எப்படி காதலியை காப்பாற்றுறாருங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமான கதை. அதை விஷுவலாக கொண்டு வரதுங்கிறது ரொம்ப சிரமம். அதை கொண்டு வந்திருந்தாங்க. விஎஃப்எக்ஸ் இந்த படத்தில் சூப்பராக இருக்கும். 2012 இந்த படம் ஒரு மிகப்பெரிய வசூல் எடுத்தது. தமிழ்நாட்டில் இந்த படம் பெரிய ஹிட்டுங்க. 24 கோடியே 50 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 54 கோடியே 25 லட்சம், கர்நாடகாவில் 7 கோடியே 5 லட்சம், கேரளாவில் 1 கோடி, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 5 கோடியே 65 லட்சம், ஓவர்சீஸில் 11 கோடி. ஸோ டோட்டல் கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா 103 கோடியே 45 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 26 கோடி, தேட்டர்கள் ரைட்ஸு பட்ஜெட்டை விட அதிகமாக போயிருக்கு 28 கோடி, ஷேர் 56 கோடியே 65 லட்சம், ப்ராஃபிட் மட்டுமே 28 கோடியே 65 லட்சம் இந்த படத்துக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. ஒரு பிக்கெஸ்ட் பிளாக் பஸ்டர். இந்த படம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரகுமான்.